ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங் வீடியோங்க. அது என்னன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆஹா, உங்களுக்கு என்ன நான் அன்பாக்சிங் வீடியோ போகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க, என்னடா எலக்ட்ரிக் ஐட்டம், அப்புறம் மொபைல் ஃபோனு, அப்புறம் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் அதை தானே நம்ம அன்பாக்சிங் வீடியோ பண்ணுவோன்னு நினைப்பீங்க. அது மட்டுமாங்க, இந்த மட்டன் மந்தி, அது பக்கெட்டில் 4 பேர் சாப்பிட்ற மட்டன் மந்தி நாங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதுவும் ஒரு அன்பாக்சிங் வீடியோன்னு போடுவோமே அப்படின்னு தான் நான் அன்பாக்சிங் வீடியோன்னு இப்போ உங்களுக்கு போடுறேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ, எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி மட்டன் மந்தி வாங்கினவங்களுக்கு என்ன ஸ்வீட்டுன்னா பைனாப்பிள் கேசரிங்க, அதுக்கப்புறம் கேரட், அப்புறம் குக்கும்பர், ஆனியன் நறுக்கி போட்ட சாலட், நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் சட்னி. உங்களுக்கே தெரியும் க்ரீன் சட்னினா என்னாண்டு. அப்புறம் தால்ச்சா. இந்த அதிராமட்டணத்தில் மட்டன் மந்தி வாங்கினவங்களுக்கு மட்டும் தால்ச்சா கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுபோக நம்மளுக்கு மட்டன் மந்திங்கிற பேரை கேட்டாலே நம்மளுக்கு சல்சா எப்படி நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியும், சல்சாவும் சேர்த்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு சல்சானா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சல்சாங்கிறது இந்த மட்டன் மந்தி இல்லை சிக்கன் மந்தியோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய ஒரு தக்காளியில் செய்யக்கூடிய சாஸ் ஐட்டங்க. இப்போ நம்மளுக்கு பக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃப்ளேவர் செம்ம ஒரு ஃப்ளேவர், ஸ்மோக்கி ஃப்ளேவருங்க. இப்போ இந்த மட்டன் மந்தி நாங்கள் முத நாள் நைட்டே ஆர்டர் பண்ணிட்டோம். திடீர்னு நாங்கள் அதிராமட்டணம் வர்ற ப்ரோக்ராம் இருந்தனால சரி அதிராமட்டணம் வரையே வந்தாச்சு, ரிச்வேயில் மட்டன் மந்தி சாப்பிடாமல் போனால் எப்படின்ட்டு மட்டன் மந்தி நம்ம ஆர்டர் பண்ணிடுவோன்னு நேற்று நைட்டே சொல்லியாச்சுங்க. நாங்கள் வீட்டில் செஞ்சது சிக்கன் 65. எங்கள் அம்மா எப்போவுமே சிக்கன் 65 நம்ம பிரியாணி பக்கெட் பிரியாணின்னு வெளில வாங்கினாலே அவங்க மார்னிங்கே நம்ம சிக்கன்லாம் வாங்கி எல்லாமே மசாலாலாம் தடவி வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வீட்டில் செஞ்சது இந்த சிக்கன் மட்டும்தான். மற்றபடி பெப்சி நாங்கள் கடையில் வாங்கினோம். மீதி எல்லாமே பக்கெட்டோடு கொடுத்ததுதாங்க. இப்போ நீங்கள் மட்டன் மந்தி எவ்வளோன்னு கேட்பீங்க. நான் லாஸ்ட் வீடியோ போடுறப்பே சொல்லியிருப்பேன், அதே ப்ரைஸில் தான் இருக்குது, 1650. ஆனால் இது 4 ஆள் சாப்பிட்றது. ஆனால் அவங்க தரமாக கொடுத்துருக்காங்கங்க. மினிமம் 8 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். அதில் பெரிய ஆளுகளே 8 சாப்பிட்லாம். அந்தளவு தரமாக கொடுத்துருக்காங்க. 8லேருந்து 10 பேர் சாப்பிட்ற மாதிரி பாஸ்மதி ரைஸில் மட்டன் மந்தி. எலும்பு பீஸ் பார்த்திங்கல்ல, அப்படியே அந்த மட்டனோட முன்கால் அந்த சாஃப்டாக ஜூஸினஸாக இருந்துச்சுங்க. ஒன்ஸ் நீங்கள் இங்கே வாங்கி சாப்பிட்டு பாருங்களே, தரமாக இருக்கும். இந்த தஞ்சாவூர் மாவட்டம் வந்தாலும் சரி, இங்கேருந்து பக்கத்தில் நாகப்பட்டினம் இல்லை பக்கத்தில் சுற்றுவட்டம் எதுக்கு நீங்கள் வந்தாலும் அதிராமட்டணத்தில் ரிச்வேல நீங்கள் பிரியாணியோ அல்லது மீன் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். முத நாளே சொல்லி புக் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அந்த கறிலாம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய பீஸு, எவ்வளோ ஒரு ஜூஸியாக சாஃப்டாக ஸ்மோக்கி ஃப்ளேவரில் செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த ஆனியன் அப்புறம் கேசோநட்டு பாதாம் எல்லாம் அந்த வறுத்து போட்ட விதம் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி எங்களுக்கு ஒரு பிடின்ற மாதிரி நல்ல சிறப்பாக சூப்பராக சாப்பிட்டோம் ஃபேமிலியோட. இதில் இன்னும் ஒரு கசப்பான விஷயமும் இருக்குது. இப்போ சந்தோஷமான விஷயம்லாம், பிரியாணி வாங்கி ரொம்ப எல்லோரும் ஒன்றா உட்காந்து மந்தி பிரியாணி மட்டன் வாங்கி சாப்பிட்டாச்சு. இதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் எங்கள் டேடி ரிட்டையர் ஆனதுனால இப்போ வீடை இந்த லாஸ்ட்டு இப்போ 1 மந்த்துக்குள்ளே இந்த வீடை வெக்கேட் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி தான் லாஸ்ட்டாக நாங்கள் பட்டுக்கோட்டையிலேருந்து கரிக்காட்டிலேருந்து எங்கள் வீடை நம்ம வெக்கேட் பண்ணி வர்றப்ப நாங்கள் இதே மாதிரி வந்திருந்தோம். அப்போ நாங்கள் காலை மீனில் கீ ரைஸும் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டோம். அதே போல் இந்த தடவையும் எங்கள் மம்மி ஒரு நாள் சிங்கிள் கேப்பில் கிடச்சாலும் எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி மந்தி பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மந்தி பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்னு எங்கள் டேடி சொல்கிறாங்க. இந்த சிக்கன்லேருந்து அதுவும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த மந்தி பிரியாணிக்கு சல்சாஸ் ஊற்றி சாப்பிட்றத விட இந்த அதிராமட்டணத்தில் தால்ச்சா கொடுப்பாங்க. இந்த ரிச்வே பிரியாணிக்கு செய்கிற தால்ச்சா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. அந்த தால்ச்சா அதில் உள்ள காயில் உருளைக்கிழங்கு அப்படி எடுத்து சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டு வாயில் நிற்குங்க. அப்போ இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, மந்தி பிரியாணிக்கு தால்ச்சா ட்ரை பண்ணுங்கள், அதுவும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மட்டன் எல்லாமே ஜூஸியாக இருந்துச்சு. சாட்டலைட்லாம் கடிச்சிக்கிட்டு கேரட்டு அந்த குக்குமர்லாம் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டு. இந்த கேசரி நான் சொல்லியே ஆகணும். கேசரியும் சூப்பராக மைல்டாக
ரொம்ப பைனாப்பிள் ஃப்ளேவர் தெரியாமல் மைல்டாக சுகர் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் மந்தி பிரியாணி அன்பாக்சிங் வீடியோவில் உங்களுக்கு வீடியோவை வச்சு எங்களுக்கு சாப்பாடாக வச்சு சிறப்பான சாப்பாடு சாப்பிட்டு அதிராமட்டத்துக்கு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சுங்க. ஏன்னா நாளைக்கு சண்டே ஒரு ஃபங்க்ஷன்னால். இந்த வீடியோவில் நான் லாஸ்ட்டாக ஃபோட்டோஸ்லாம் பின் பண்ணியிருப்பேன். அதுதாங்க ரிச்வே ஹோட்டல். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே போய் சாப்பிடாம வராதிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்களா தான் நான் போடுற புது விளாக் புது ரெசிபி உங்களை சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாகில் உங்களை சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.